இந்தியாவோட ஸ்கெலிட்டன் லேக்கை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஐ எம் விக்கி. இட்ஸ் டைம் டு எக்ஸ்பிளைன் விக்கிஸ் வெரிட்டஸ். ரூப்கந்த் லேக் 1942 ஹிமாலயாஸ்ல ஒரு ஸ்னோ லேக்கை ஒரு பிரிட்டிஷ் ஃபாரஸ்ட் கார்டு கண்டுபிடிக்கிறாரு. அந்த லேக்கு வித்தியாசமா இருக்கிறத நோட் பண்றாரு. அதுக்கப்புறமா ஸ்னோ மெல்ட் ஆன பிறகு அதை செக் பண்ணி பாக்குறப்போ அதுல ஏகப்பட்ட ஸ்கெலிட்டன்ஸ் அவர் கண்டுபிடிக்கிறார். முதல்ல அதை ரிசர்ச் பண்ணப்போ அது ஜப்பான்ல இருந்து வந்த ஒரு ஆர்மி சோல்ஜர்ஸோட பாடிஸா இருக்கலாம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அதை ப்ரூவ் பண்ண முடியல. அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல அவங்க ரிசர்ச் பண்றப்போ இந்த பாடிஸ் எல்லாமே ஒரே செஞ்சுரியில இருந்ததாவே இல்ல, இது வேற வேற செஞ்சுரி வேற வேற ரீஜன்ல இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரீசெண்டா 2019 நடந்த ஒரு ரிசர்ச்ல இது 2 செஞ்சுரிஸ் சம்பந்தப்பட்ட குரூப்ஸோட பாடிஸ்ன்றத ஐடென்டிஃபை பண்றாங்க. ஒன்னு 800 CE இருந்து வந்திருக்கலாம்னு, இன்னொரு செட் ஆஃப் பாடிஸ் 1800 CE இருந்து வந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. இதுல 800 CEs இருந்து வந்த பாடிஸ் எல்லாமே சவுத் ஏசியன் பாடிஸ்னும், 1800 CE இருந்து வந்த பாடிஸ் எல்லாமே கிரீக், கிரேட்டன், மெடிடேரியன் ரீஜியன்ல இருந்து வந்த பாடிஸ்னும் இப்ப வர ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. ஆனா இப்படி வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வந்த மக்கள் இவங்கெல்லாம் யாரு, இங்க ஏன் இத்தனை வருஷம் அவங்க ஸ்லோல உறைஞ்சிருக்கணும்ன்ற ரீசன்ஸ் எல்லாமே இன்ன வரை தெளிவா கண்டுபிடிக்கப்படல. சோ இன்ன வரையுமே ரூப்கந்த் லேக் ஒரு மிஸ்டரியான ஸ்கெலிட்டன் லேக்காவே பார்க்கப்படுது. இப்படி இந்தியால ஒரு ஸ்கெலிட்டன் லேக் இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.